நீங்கள் யாராவது ஜப்பானில் இருக்கீங்க, ஜப்பானில் வீடு வாங்க போகிறீங்க, இல்லை கஸ்டம் மேட் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். ஜீரோ ஈவ்ஸ் ஓம்ஸ், அதாவது நொக்கி ஜீரோ ஜூத்தக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நொக்கினா என்ன? இப்போ என்னோட இந்த ஒரு வீடு இருக்குது இல்லைங்களா, இது வந்து நொக்கி ஜீரோ ஜூத்தக்கில் வரும். இப்போ நார்மலாக வீடுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரூஃப் இருக்குது இல்லைங்களா, ரூஃப் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நொக்கி அப்படின்வாங்க. இது வந்து நொக்கி ஜீரோ அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டருக்கும் உள்ளாரியே இது வந்து அடக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து நொக்கி ஜீரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வீடு பாருங்கள், உங்களுக்கு வால் இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்குது. இது ஏன் வந்து நிறைய இடங்களில் இப்போ டோக்கியோவில் வைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன் தான். நீங்கள் லேண்ட் ஸ்பேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுக்கும்போது நீங்கள் கேப் அதிகமாக விட்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ்ன்றது கம்மியாகும். இந்த ஒரு நொக்கி இருக்கும்போது உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆக்குபென்சி பண்ணும். ஆனால் இதை வந்து வச்சு கட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கோட லைஃப் டைமுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜப்பானோட அரசாங்கம் இப்போ இந்த இமேஜ் ஒன்று பாருங்கள், இதில் வந்து இந்த நொக்கி இருக்கிறதும் இப்போ ஏன் வீடு மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு வால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைக்கும் வெயிலுக்கும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிற காரணத்தினால கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஏற்படும். அதுக்கான செலவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மில்லியன்லேருந்து 3 மில்லியன் ஜப்பான் யென் வரைக்கும் செலவாகும். ஆனால் இதே வந்து நம்ம புது வீடாக வாங்கியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும்.